السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. நாம் இந்த பாடத்தில் ஜகாத்துல் ஃபித்ர் அது ஏன் கடமையாக்கப்பட்டது, அதோடு சம்பந்தப்படக்கூடிய முக்கியமான ஒரு சில சட்டத்திட்டங்களை பார்க்கலாம் என்பதாக நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் ஜகாத்துல் ஃபித்ர் அதனை ஏன் அல்லாஹு தாலா கடமையாக்கினான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர்ரஃபஸி, ஒருவர் நோன்பு பிடிக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய நோன்பில் ஏற்பட்ட குறைகள், குறிப்பாக அவர் வீணான பேச்சுக்களை பேசியிருப்பார், பாவமான சில விடயங்களை அவர் பேசியிருப்பார். எனவே அந்த கெட்ட வார்த்தைகள், கெட்ட பேச்சுக்கள் இருந்து அவருடைய நோன்பை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி, இதே போன்று அவரை அறியாமல் நோன்பு பிடித்து கொண்டு நோன்புடைய நன்மையை குறைக்கக்கூடிய அந்த விடயங்களில் அவர் ஈடுபட்டிருப்பதன் மூலமாக அப்படிப்பட்ட விடயங்களிலிருந்து அவருடைய நோன்பை தூய்மையாக்குவதற்காக வேண்டியும், இரண்டாவதாக வத்துஅமத்தல்லில் மசாக்கீன், பெருநாளுடைய தினத்திலையும் மிஸ்கீன்கள், தேவையுள்ளவர்கள் அவர் பசியோடு இருக்கக்கூடாது, அவர்கள் அன்றைய நாளையிலேயும் எனக்கு உணவு இல்லை என்பதாக கவலைப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களுக்குரிய உணவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ர் என்ற ஒரு கட்டாய கடமையை முஸ்லிம்களுக்கு காட்டி கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகுவதற்குரிய நிபந்தனைகள், முதலாவதாக அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும், இரண்டாவதாக புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும், யாரெல்லாம் முஸ்லீமாக இருந்து புத்தி உள்ளவராக இருந்து, மூன்றாவதாக ரமதானுடைய கடைசி நோன்பு, அந்த கடைசி நோன்பை முடித்து கொண்டு அன்றைய மக்ரிப், அந்த மக்ரிபுடைய நேரத்தில் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பது கட்டாயமாகிவிடும். இதனை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்வதாக இருந்தால், 29வது நோன்பை பிடித்து கொண்டு பிறை அந்த நோன்பை விடுவதற்குரிய நேரம் வந்து விட்ட நேரத்தில் பிறை பார்க்க சொல்லுவாங்க. அப்போ அன்றைய அந்த மக்ரிபுடைய நேரம் பிறை தென்பட்டது என்பதாக இருந்தால், அந்த மக்ரிபுடைய நேரம் யாரெல்லாம் உயிரோடு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பது கட்டாயமாகும். உதாரணமாக 6 மணிக்கு மக்ரிபுடைய டைமாக இருந்தால், இப்போ அந்த நாளில் பெருநாளுடைய பிறை தென்பட்ட அந்த நாளில் 5:55க்கு ஒருவர் வஃபாத்தாக இருந்தால், இப்போ 6 மணி அந்த டைமை அவர் உயிரோடு அடையவில்லை என்பதின் காரணமாக அவருக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பது கட்டாயம் இல்லை. இதே போன்று 6 மணிக்கு தான் அந்த மக்ரிபுடைய டைம், மக்ரிப் உண்டாகுவது 6:05க்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது, ஒரு தாயுடைய வயிற்றில் ஒரு பிள்ளை இருந்து அந்த பிள்ளை பிறந்தது என்பது 6:05க்கு என்பதாக இருந்தால், இப்போ மக்ரிபுடைய நேரத்திலே அந்த பிள்ளை உயிரோடு உலகத்தில் பெற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதின் காரணமாக அந்த பிள்ளைக்கு கொடுப்பது கட்டாயமாகுவதில்லை. எனவே ஒருவர் யாரெல்லாம் அப்போ இதற்கு மாற்றமாக 6:05க்கு ஒருவர் 6:05க்கு மரணிச்சிருந்தாண்டா அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் மக்ரிபுடைய டைம் உயிரோடு அடைந்திருக்கிறார். அல்லது 5:55க்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்குது என்பதாக இருந்தாலும் அந்த பிள்ளைக்கும் கொடுக்க வேண்டும் என்றால் 6 மணி அந்த மக்ரிபுடைய நேரத்தை அவர் உயிரோடு அந்த பிள்ளை சந்தித்திருக்கிறது என்பதின் காரணமாக. அப்போ இந்த விடயம் தெளிவாக விளங்கி இருக்கும் என்பதாக நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் டைமை சொன்னது ஒரு உதாரணத்துக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, மக்ரிபுடைய டைம் 29வது, அதாவது பெருநாள் அன்றுடைய மக்ரிபுடைய நோன்பை பிடித்து விட்டு நாங்கள் முடித்து கொள்ளக்கூடிய அந்த ரமதானுடைய மாதத்தை முடிக்கக்கூடிய அந்த மக்ரிபுடைய டைமில் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகும். என்றாலும் ஜகாத்துல் ஃபித்ரை எப்போ நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த மசாலாவை பேசும் பொழுது, ரமதானுடைய ஆரம்பத்திலிருந்தே ஒருவருக்கு கொடுக்கலாம், ரமதானுடைய ஆரம்பத்திலிருந்தே கொடுக்கலாம். கட்டாயமாக கூடிய நேரம் தான் நான் இப்போ சொன்ன அந்த நேரமாக இருக்கிறது. எனவே ஒருவர் ஆரம்பத்திலே கொடுத்து விட்டார், உதாரணமாக 5ஆம் நோன்பில் கொடுத்தார், ஆனால் 20ஆம் நோன்பில் மரணித்து விட்டார் என்பதாக இருந்தால், இப்போ அவர் கடமையாகாத நேரத்தில் அதனை வெளியாக்கி இருக்கிறார், இப்போ அவருக்கு அது சதக்காவாக நிறைவேறிவிடும். இப்போ 5ஆம் நோன்பில் அதாவது அந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்பதாக நினைத்து கொடுத்து இப்பொழுது பெருநாளுடைய நாளில் மரணிச்சிருந்தால் இப்போ அவருக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கடமையான ஒருவர். எனவே அவருக்கு
அது ஜகாத்துல் ஃபித்ராக நிறைவேறிவிடும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த விடயத்தை நாங்கள் ரமதானுடைய ஆரம்பத்திலிருந்து கொடுக்கலாம். அப்போ எப்போ கொடுப்பது கட்டாயமாகும் என்ற அந்த விடயத்தை பேசும் பொழுது இப்போ சொன்னது மாதிரி அந்த நோன்பை முடித்து கொண்டு பெருநாளுடைய இரவு மகரிபுடைய டைமில் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவருக்கு கட்டாயமாகும். எனவே அவர் அதாவது பெருநாளுடைய தொழுகை நடைபெறுவதற்கு முன்னால் அதனை வெளியாக்குவது அதுதான் மிக சிறந்ததாக சுன்னத்தாக இருக்கிறது. ஹதீஸ்கள் இந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்து விடுங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் அதனை கொடுப்பது அதுதான் சிறந்ததும் அதுதான் வழிமுறையாகவும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவாகவும் இருக்கிறது. இப்போ பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னால் கொடுத்தால் மகரிபுடைய டைம் வரும் வரைக்கும் பெருநாளுடைய மகரிபுடைய டைம் வரும் வரைக்கும் அது அதாவாக நிறைவேறும். ஆனால் அது வெறுக்கத்தக்க மக்ரூஹான ஒரு விடயமாக இமாம்கள் காட்டியிருக்கிறார்கள். மகரிபுக்கு பின்னால் பெருநாளுடைய நாள் முடிந்து விட்டது என்பதாக இருந்தால் அப்போ அதனை கொடுப்பது கட்டாயமாகும் என்ற கடமையான ஒன்றை கொடுக்காமல் இருந்திருக்கிறார். எனவே கொடுப்பது கட்டாயமாகும். ஆனாலும் அது கதாவாக அது நிறைவேறும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே நாம் எப்பொழுதும் ஜகாத்துல் ஃபித்ரை நோன்பு பெருநாளுடைய அந்த பெருநாளுக்காக வேண்டி நாங்கள் வெளியாகுவதற்கு முன்னாலே அதனை கொடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாகுவதற்குரிய நிபந்தனைகளில் 4வதாக சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கு அது கட்டாயமாகும் என்றால் பெருநாளுடைய தினத்தில் தனக்கும் தன்னுடைய பொறுப்பில் உள்ளவர்களுக்கும் உரிய செலவு போக மேலதிகமாக யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒருவருக்கு அதாவது தனக்கு கொடுக்க வேண்டிய அந்த பகுதியை விட மேலதிகமாக பெற்றுக்கொள்ளப்பட்டால் முதலில் யாருக்கு கொடுக்க வேண்டும், பின்னால் நான் அதனை தெளிவுபடுத்துகிறேன் எப்படிப்பட்ட விடயங்களை கொடுக்க வேண்டும் என்பதை. அந்த அடிப்படையில் தனக்கு கொடுக்க வேண்டிய அந்த பகுதியை விட மேலதிகமாக பெற்றுக்கொண்டால் அடுத்ததாக மனைவிக்கு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக தன்னுடைய குழந்தைகளில் யாரெல்லாம் பருவமெய்தாத அப்படிப்பட்ட குழந்தைகளாக இருக்கிறவங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். அது 1 வயதுள்ள பிள்ளையாக இருக்கேனும், 1 மாதம் உள்ள பிள்ளையாக இருக்கேனும், 1 நாளுடைய பிள்ளையாக இருக்கேனும், அதாவது ஒரு அவருடைய பிள்ளையாக இருக்கேனும், அவங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். இதே போன்று தாய் தந்தையினர்கள் தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் மேலதிகமாக இவரிடத்திலே காணப்படுவதாக இருந்தால் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக பெரிய பிள்ளைகள் பருவமைதிய பிள்ளைகளில் யாரெல்லாம் அதாவது சுய தொழில் வாய்ப்பை செய்ய முடியாமல் இருக்கிறார்களோ, நோயாளிகளாக இருக்கிறார்களோ, சுய தொழில் வாய்ப்பை இழந்தவர்களாக செய்ய முடியாதவர்களாக இருக்கும் பொழுது இவரிடத்திலே மேல்மிச்சமாக பெற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் அவர்களுக்கும் கொடுப்பது கட்டாயமாகும் என்ற விடயத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு பெரிய பிள்ளை இருக்கிறாங்க, அவங்க தான் சுயமாக தொழில் செய்வதாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு அவருக்காக வேண்டி கொடுத்து கொள்வது கட்டாயமாகும். இதே போன்று இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்தில் ஞாபகம் ஊற்றாங்க. ஒரு மனைவி கணவன் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனைவி அவளுக்கு வசதி இருக்கிறது என்பதாக இருந்தால் அந்த மனைவி கொடுக்க வேண்டுமா என்ற அந்த விடயத்தை பற்றி பேசும் பொழுது அந்த மனைவிக்கு தனக்காக வேண்டி கொடுப்பது கட்டாயம் என்பதாக ஒரு சில உலமாக்கள் கூறியிருந்தாலும் அதாவது அதிகமான உலமாக்களுடைய கருத்து அவர் ஒரு கணவருக்கு கட்டுப்பட்டு இருப்பதின் காரணமாக அவங்களுடைய செலவீனத்திலே இருப்பதின் காரணமாக அவங்களுக்கு கடமையாக மாட்டாது, தானாக தனக்கு கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை என்பதையும் பேசியிருக்கிறார்கள். அடுத்ததாக கொடுக்கப்பட வேண்டிய தானிய பொருளின் அளவும் அதாவது பிரதான உணவாக உட்கொள்ளப்படக்கூடிய தானிய வகையிலிருந்து தான் பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் 2.5 கிலோ கொடுப்பது கட்டாயமாகும். 2.5 கிலோ என்பதாக இருந்த அந்த விஷயத்தை பற்றி பேசும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரதான உணவுடைய ஒரு சா என்றது 4 முத்துகள், ஒரு முத்து என்பது 600 கிராம் அரிசி. அந்த அடிப்படையில் 2 கிலோவும் 400 கிராம் அரிசியும் கொடுப்பது கட்டாயமாகும் என்பதை ஏவி இருக்கிறார்கள். சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய இந்த ரிவாயத்தில் இந்த முறை காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 2 கிலோவும் 400 கிராமும் கொடுத்தால் போதுமானது. அதனை கொஞ்சம் மேல்மிச்சமாக 2.5 கிலோ என்பதாக இன்று குறிப்பிடப்படுகிறது. இந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய பிரதான தானியமாக இருக்கக்கூடிய அரிசியிலே 2 கிலோவும் 400 கிலோவும் அதனை கொடுப்பது எங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ரை அது நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். அதே போன்று கிடைக்கக்கூடிய தானியங்கள் அரிசிகள்
இப்படியானதை எங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ராக நிறைவேற்ற முடியுமா என்ற அந்த விடயத்தை பற்றி பேசும் பொழுது அவ்வாறு நிறைவேற்ற முடியும் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எங்களுக்கு சதகாவாக சில பொழுது ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்கப்பட்டவைகளை நாங்கள் எங்களுக்கு பகரமாக ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதற்கு அதனை பாவிக்க முடியுமா என்பதை பற்றி பேசும் பொழுது அப்படிப்பட்ட தானியங்களை எங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ராக கடமையாக இருந்தால் அவ்வாறு நிறைவேற்றுவது கூடும் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே அந்த விடயத்தையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதே போன்று இந்த இடத்தில் இன்னும் ஒரு சில ஃபித்யாக்கள் நாங்கள் எங்களுடைய குற்ற பரிகாரமாக கொடுக்கப்பட வேண்டிய அந்த ஃபித்யாக்களுடைய விஷயத்தையும் ஒரு சில விடயங்களை ஞாபகமூட்டலாம் என்பதாக நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கதா மாத்திரம் செய்ய வேண்டியவர்கள், நோன்பை விட்டதின் காரணமாக கதா மாத்திரம் செய்ய வேண்டியவர்கள், அவர்கள் கதா மாத்திரம் செய்தால் போதுமானது. ஒரு நோயாளி, அந்த நோயாளி தன்னுடைய நோயின் மூலமாக குணமாகக்கூடிய நோய் அதன் மூலமாக அவர் நோன்பை விட்டிருந்தார். அதே போன்று ஒரு பிரயாணி, இதே மாதிரி ஹைதுடைய மாதவிடாவுடைய அந்த இரத்தம் வந்த பெண், இதே போன்று குழந்தையை பெற்றெடுத்ததின் மூலமாக வந்த இரத்தம் அதன் மூலமாக நோன்பை விட்டிருந்தால் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நோன்பை மாத்திரம் அவர்கள் கதா செய்தால் போதுமானது. ஆனால் இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நோன்பை பிடிப்பதுடன் அவர்கள் குற்ற பரிகாரமாக அரிசியிலிருந்து 600 கிராம் கொடுப்பது கட்டாயமாகும். அவர்களில் ஒருவர் தான், அதாவது ஒரு ஹாமில் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண், இதே மாதிரி குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய ஒரு தாய், அந்த 2 பேர்களும் பிள்ளையுடைய விஷயத்தில் மாத்திரம் அவர்கள் பயப்பட்டு நோன்பை விட்டிருந்தால் நோன்பை அவர்கள் கதா செய்வதோடு 600 கிராம் அரிசியும் கொடுக்க வேண்டும். அதே போன்று இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கதா கட்டாயம் இல்லை, ஆனால் குற்ற பரிகாரம் கொடுக்க வேண்டும். அதில் முதலாவதால், அதாவது ஒரு நோயாளி அவருடைய நோய் குணமாகாது என்பதாக ஆதரவு வைக்கப்படாத நோயாளி, அவர் கதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 600 கிராம் அரிசி ஒரு நாளைக்கு கொடுக்க வேண்டும். 30 நோன்புகளை விட்டிருந்தால் 18 கிலோ அரிசி கொடுக்க வேண்டும். இதே மாதிரி தான் ஒரு முதியவர், அந்த முதிய வயதின் காரணமாக அவருக்கு நோன்பை பிடித்து கொள்ள முடியாமல் இருக்கிறது, வயது முதிர்ச்சியின் காரணமாக உடல் பலவீனம் அடைந்தவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவரும் அதாவது நோன்பை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அவர் நோன்பை விட்டதின் காரணமாக 600 கிராம் அரிசி கொடுப்பது கட்டாயமாகும் என்ற விடயத்தை ஞாபகமூட்டியிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட விடயங்களை விளங்கி ஒவ்வொரு அமல்களை செய்யும் பொழுது பூர்த்தியான முறையில் அதனுடைய சட்டதிட்டங்களை விளங்கி அமல்கள் செய்வதற்கு முயற்சிப்போம். எல்லாம் அல்லாஹு தஆலா உண்மையான தீனை அழகான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.